வணக்கம். வனிதாவின் சமையல் உலகத்தில் காஃபி மேக்கரில் அச்சு வெல்ல சுவையான காஃபி. இப்போது அச்சு வெல்லம் எடுத்துக்கிறோம். இதுதான் அச்சு வெல்லம். இதில் 2 கப்பு காஃபிக்கு எவ்வளோ வெல்லம் தேவையோ அதை உடச்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து காஃபி மேக்கர் எடுத்துக்கிறோம். இதில் 3 பார்ட் இருக்குது. இங்கே தான் டிகாஷன் ஸ்டோர் ஆகும். இப்போ அடி பாகத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் தான் தண்ணி ஊற்றணும். 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். 1/2 கிளாஸ் தண்ணி அளவுக்கு தான் ஊற்றணும். அந்த பின் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மெஷர்மெண்ட்டு அதுக்கு கீழே தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அவ்வளோ தண்ணி இருந்தால் போதுமானது. இதுக்கு இந்த ஃபில்ட்ரில் காஃபி பொடி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த காஃபி பொடி யூஸ் பண்ணுறோமோ அதை சேர்த்துக்கலாம். இது நான் கம்மியாக போடுறேன். நீங்கள் இது ஃபுல் பண்ணி அந்த ஃபுல்லாக கூட நீங்கள் காஃபி ஸ்ட்ராங்காக வேணும்னாக்கா அந்த காஃபி பொடியை நிறையா ஃபுல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு ஸ்டாண்டு ஒன்று தேவைப்படுது. அதனால் ஸ்டாண்டு ஒன்று வச்சு அதுக்கு மேலே அந்த காஃபி மேக்கரை வைக்கிறோம். இப்போ ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ தண்ணி கீழே இருக்கிற தண்ணி கொதித்து அது ஆவியாகி மேலே அந்த ஃபில்டரில் இருக்கிற தூள் ஆவியாகி மிக்ஸ் ஆகி மேலே நமக்கு டிகாஷனாக கிடைக்கும், ஸ்டோர் ஆகிருக்கும். குறைஞ்சது 3 நிமிஷத்துலேயே இப்போ நமக்கு டிகாஷன் ரெடி ஆகிடும். இப்போ எப்படி இங்கே வருதுன்னு பார்க்கலாம். இந்த மேலே அந்த ஆவி மேலே ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த சவுண்டு ஒன்று வரும். அந்த சவுண்டு நின்றுடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு டிகாஷன் ரெடி ஆகிட்டுன்னு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த மேலே இருக்கிறதுல ஒரு சவுண்டு வரும், கொதிச்சு ஒரு மாதிரி சவுண்டு வரும். இப்போ சவுண்டு நின்றுட்டுச்சு அப்படின்னா இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சவுண்டு நின்றுடுச்சு, நமக்கு டிகாஷன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வெல்லத்தை தனியாக காய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அந்த 2 பீஸ் வெல்லத்தையும் போட்டு நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்க வேண்டியதான். 2 பீஸ் 1/2 கிளாஸ் தண்ணி போதுமானதாக இருக்கும். தண்ணி கொதித்தோடனே 2 பீஸ் வெல்லத்தையும் போட்டு அதை காய்ச்சிட்ருப்போம். இப்போ இது கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ அடுத்த அடுப்பில் பாலை நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது ஹீட்டு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். கீ கொதிச்சிட்ருக்கு, வெல்லம் கொதிச்சிட்ருக்கு. மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும். இப்போ ரெடி ஆகிடுச்சு வெள்ளைப்பாகு. அதை 2 கிளாஸில் நம்ம ஊற்றிக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற காஃபி மேக்கரில் இருக்கிற டிகாஷனை காஃபியோட கலந்துக்கலாம். இப்போ சுவையான அச்சு வெல்ல காஃபி ரெடி ஆயிடுச்சு. நன்றி. வனிதாவின் சமையல் உலகத்தில் அடுத்த பதிவில் வேறொரு உணவோடு சந்திக்கிறேன்.